வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞான சாதனங்களை விலக்கிவிட்டு நாம் வாழ முடியாது இல்லையா? ஆனால் விஞ்ஞான சாதனங்கள் நன்மையா தீமையானு இன்றைக்கும் பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. விஞ்ஞான சாதனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரே ஒரு எக்ஸ்கியூஸ் அல்லது ஒரே ஒரு ஆதரவு சொல் என்னென்னா, அது நேரத்தை மிச்சப்படுத்தி தரும். ரெண்டாவது, அது துல்லியமானது. மூன்றாவது, விரைவாக ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் விஞ்ஞான சாதனங்களுக்கு சொல்லப்படுகிற ஆதரவு வார்த்தைகள். சரி, நம்ம வீட்டில் மிக்சி இருக்குது. ஏன் மிக்சி வாங்குகிறோம்? அதாவது அந்த மிக்சி வாங்கிட்டா சீக்கிரமாக சட்னி அரைச்சிடலாம், டைம் சேவ். சரியா? கிரைண்டர் இருக்குது. ஏன் கிரைண்டர் இருக்குது? சீக்கிரமாக மாவு அரைச்சிடலாம், இப்படி ஆட்ட முடியாது அந்த காலம் மாதிரி, டைம் சேவ். நம்ம பைக் வாங்குகிறோம். ஏன் பைக் வாங்குகிறோம்? சீக்கிரமாக வேலைக்கு போயிடலாம் இல்லையா? பஸ்ஸில் ஏறி ட்ரெயினில் ஏறி போக லேட்டானும் சீக்கிரமாக போயிடலாம், டைம் சேவ். ஃபோனே கூட டைம் சேவ் தான் சொல்லலாம். ஒருத்தட்ட போய் ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு லெட்டர் போட்டது 2 நாள் சேர்க்கறதுக்குள்ளே நினச்சா அடுத்த நிமிஷத்தில் ஃபோன் பண்ணி இந்த விஷயம்னு சொல்லுவேன், டைம் சேவ். அப்போது விஞ்ஞான சாதனத்துக்கு அடிப்படையாக சொல்லப்படுகிற ஒரு பெரிய விஷயம் டைம் சேவ், டைம் சேவ், டைம் சேவ். சரி, இப்போ ஒரு கேள்வி. அப்படி சேவ் பண்ண டைமை நீங்கள் என்ன பண்ணீங்க? இவ்வளோ டைம் சேவ் பண்ணீங்களா? அப்போ எவ்வளோ டைம் மிச்சமாக இருக்கணும்? என்ன சிக்கல் தெரியுமா? என்ன ஆபத்து தெரியுமா? என்ன மிகப்பெரிய முரண்பாடு தெரியுமா? எந்த விஞ்ஞான சாதனத்தால் உங்கள் நேரத்தை எல்லாம் நீங்கள் மிச்சப்படுத்தினீர்களோ அதே நேரத்தை அதே விஞ்ஞான சாதனத்திடமே நீங்கள் செலவு செய்கிறீர்கள். சேவ் பண்ணுற டைமை பாதி நேரம் டிவி பார்க்குறான், பாதி நேரம் செல்லை பார்க்குறான். இந்த சாதனத்திலேருந்து டைமை மிச்சப்படுத்தி இந்த சாதனத்துக்கு கொடுத்துட்ருக்கோம். எனவே டைம் சேவுங்கிற ஆர்குமெண்ட்டே போயிடுச்சு இல்லையா? துல்லியம்னு சொன்னான். ரொம்ப என்னங்க கரெக்டாக சொல்லிவிடுங்க, துல்லியம்னு சொன்னான். அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி யூடியூப்லேயும் வாட்ஸ்அப்லேயும் தவறான செய்திகள், பொய்யான செய்திகளும் வருது. எனவே துல்லியமானது நம்பகமானதுங்கிற ஆர்குமெண்ட்டும் போயிடுச்சு. அப்போது நாம் அதை நம்ம வீட்டு நாய் மாதிரி அதை பயன்படுத்தணும். அதை கொண்டு நம்ம பெட்ரூம் வரைக்கும் விட்டுட்டோம். இன்றைக்கி அதுதான் டைம். இப்போது என்ன ஆகிப்போச்சுன்னா, மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் உருவாகி இருக்கிறது. ஸ்லீப்பிங் டைம், ஈட்டிங் டைம், ஸ்டடியிங் டைம் அப்படிங்கிற மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்க்ரீனிங் டைம். ஒருத்தர் சொல்கிறார், நான் அந்த செல்ஃபோனில் ஸ்க்ரீன் பண்ணி இன்றைக்கி என்ன வந்துச்சுன்னு பார்க்குறதுக்குன்னு ஒரு டைம். ஒவ்வொரு நாளும் காலையில் ஒரு ப்ரஷ் பண்ணுறது, குளிக்கிறதாவது ஒரு முறை. ஆனால் அந்த செல்லை தடவுறது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு நாளைக்கு பல முறை இல்லையா? காலையில் கொஞ்சம் நேரம் தடவுறோம், மத்தியானம் கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தடவுறோம். சில பேர் அந்த டிராஃபிக்கில் நிற்கும்போது, சிக்னலில் நிற்கும்போது 2 தடவை தடவுறோம். ஸ்க்ரீனிங் டைம் மனிதனுக்கு அதிகமாகிவிட்டது. இதுதான் இந்த விஞ்ஞான சாதனத்துடைய ஆபத்து. ஒரு அருமையான நபர் சொன்னார், அந்த காலத்தில் உட்காந்து திண்ணையில் உட்காந்து அப்படி வெத்தலையை தடவினான்னா ஊர் கதையெல்லாம் பேசுவானா. வெத்தலையை தடவிக்கிட்டே ஊர் கதையெல்லாம் பேசுவான். இன்றைக்கி வெத்தலை தடவதில்லை, அதுக்கு பதிலாக செல்லை தடவி ஊர் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. எனவே ஏதோ ஒரு வகையில் மனிதனுடைய நேரத்தை மேன் ஈட்டிங் மிஷினாக இவைகள் மாறிவிட்டன என்பது தான் இன்றைக்கு ஆபத்து. எனவே மனித உணர்வுக்கான, மனித உழைப்புக்கான, மனிதனுடைய ரசனைக்கான நேரத்தை திருடுகிற எதுவும் அவனுக்கு தீங்கு விளைவிப்பது தான். அப்படின்னா என்ன சார் செய்கிறது? இதை விட்டுற முடியுமா? உங்கள் சின்ன சின்ன வெளிச்சமாக இருந்தாலும் சரி, உங்களோட பேசணுன்னு இருந்தாலும் சரி, இந்த செல்ஃபோன் தானே. இந்த செல்ஃபோனை எங்கே வைக்க வேண்டும் என்று நாம் நமக்குள் ஒரு அளவுகோல் வைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் மீண்டும் மீண்டும். இவற்றை தவிர்க்க முடியாது, ஆனால் இவற்றை பயன்படுத்துவதில் ஒரு ஒழுங்கை நாம் பின்பற்றி மனித ஆற்றலை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.